ஹலோ அனிமி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஹெவன்லி டிவிஷனுங்கிற அனிமேட்டட் சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரலைனா அதுக்கு ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто читает свои сны. Поклоняюсь темноте. எபிசோட் ஸ்டார்டிங்கில் புதுசாக வந்து 5 வயசு குழந்தைங்களோட அங்கே இருந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டோக்கியோக்கு குழந்தை பிறக்கிறமே வந்து காட்டுறாங்க. டோக்கியோக்கு ஃபீல் ஆகுற அந்த பெயின் வந்து கோனோவுமே ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. கோனோவுமே குழந்தை பிறக்க போதாங்கிற மாதிரி வந்து நினைக்கிறான். எல்லோ ஹேர் கொடுத்த அந்த வண்டியில் ஹீரோவையும் டக்ககுரா அகாடமியோட ஃபெசிலிட்டியை தேடி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோக்கியோட குழந்தையுமே வந்து பிறந்துருச்சு. ஸோ அந்த குழந்தைய வந்து கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டும் அந்த ஹெட்டுமே வந்து பேசியிருக்காங்க. அந்த ஹெட்டு வந்து டோக்கியோக்கு பிறகுற குழந்தையோட அவங்களோட மூடியை வந்து பொருத்தணுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சம்மா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடியில் பல நோய்கள் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி சீக்கிரமாக இறக்குறதுக்கு வந்து விருப்பம் இல்லையாமா, அதனால டோக்கியோக்கு பிறகுற குழந்தையோட அவங்க மூடியை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த குழந்தைய அவங்க வாழ்வாங்கங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட சயின்டிஸ்ட்டுமே அந்த குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் 15 வயசாவது இருக்கணும், அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதோட வந்து நீங்கள் இப்படி குருவியில் வந்து யோசிக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கிற மாதிரி எவ்வளோ வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த ஹெட்டு வந்து கேட்குற மாதிரி இல்லை. அந்த லேப்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே வந்து அங்கே இருக்கிற ரோபோவால் செயற்கை உருவாக்கப்பட்ட குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான டிசீஸ் வந்து பரவுது. ஸோ அந்த டிசீஸ் எதுக்காக பரவுது, எதனால வந்து உருவாச்சு, அந்த டிசீஸ்க்கான க்யூர் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி வந்து அந்த கண்டுபிடிப்பாளர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த ஹெட்டுமே இந்த நர உலகத்தில் நம்ம நினச்ச அந்த ஹெவன் பிளேஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, இதனால வந்து நம்மளோட டககுரா அகாடமி வந்து டவுன்ஃபாலை சந்திக்குங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து டோக்கியோட குழந்தை நல்ல வழியை வந்து பிறக்க வைங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியமானது, எக்ஸ்பெஷலி எனக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஹீரோனியும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோமே திடீர்னு முழிச்சு பார்த்தா தூரத்தில் வந்து ஸ்மோக் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோனி எழுப்பி காட்ட, அதை பார்த்த ஹீரோனியுமே அந்த லொக்கேஷனை வந்து மேப் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க தேடி வந்த அந்த அகாடமியிலேருந்து தான் வந்து அந்த ஸ்மோக் வந்து வந்துட்டுருக்கு. அந்த டக்ககுரா அகாடமியில் வந்து நம்ம ஹீரோனி தேடுற ராபின் இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. லேபில் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ புதுசாக வந்து 5 வயசு பசங்களோட எல்லா பசங்களும் மிங்கிலாகி வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம மிம்மி வந்து கார்டனிங் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. அதை வந்து லிசன் பண்ணி கேட்குறாங்க. மிமியோட காற்று பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் அவங்களுமே அந்த சவுண்ட் கேட்க பக்கம் வந்து போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு குழந்தை ரொம்ப சோகமாக உட்காந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிச்சுட்ருக்காங்க. மிமியுமே அந்த குழந்தைய பார்த்துட்டு எதுக்காக வந்து சோகமாக இருக்குங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த குழந்தையுமே என்னால் எல்லாமே பாதிக்கப்படுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக, நம்ம மிமியுமே அந்த குழந்தையோட கண்ணீரை தொடச்சு சொல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை போட்டுக்க கண்ணாடியை வந்து கழட்ட, அந்த குழந்தையோட கண்ணை பார்த்த உடனே செவுத்துலேருந்து பல மிஷின்ஸ் வந்து நம்மளோட மீமியை பிடிச்சி அவளோட உடம்புல இருக்கிற ஊசியை வந்து குத்துற மாதிரி மீமிக்கு வந்து ஒரு ஆயில் ஸ்டேஷன் வந்து வருது. அவள் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நைட் நேரமே ஆயிடுது. ஸோ மீமி வந்து மயக்கம் போட்டனால அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஸோ அதோட மீமியுமே முழிச்சிட்டு ஏதாச்சும் கோணாமை பார்த்துட்டு உனக்கு என்னப்பா ஆச்சு, நீங்கள் வந்து படுத்து கிடக்குங்கிற மாதிரி கேட்க, அது கோணாமே அவனுக்கு வயிறு வலிச்ச விஷயத்த வந்து சொல்கிறான். நானும் டோக்கியோவும் கனெக்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். டோக்கியோவுக்கு வர அந்த வலியை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அது கேட்ட மீமியுமே இப்போ டோக்கியோவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வந்து கேட்க, அது கேட்ட கோணாமே இப்போ டோக்கியோ வந்து நல்லா ஆயிட்டாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். கோணாமே உனக்கு என்னம்மா ஆச்சுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீமியுமே நான் புதுசாக வந்து 5 வயசு குழந்தைங்கள ஒருத்தனோட கண்ணை வந்து பார்த்தேன். எனக்கு பயமாக இருக்கிற கூர்மையான ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இல்யூஷன் வந்து வந்துச்சுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த பையனோட கண்ணோட நம்ம டைரக்ட் கான்டாக்ட் வந்து வச்சோம்னா நம்மளோட ஆள் மனசில் இருக்கிற பயமாக இருக்கிற விஷயம் வந்து இல்யூஷனாக வருதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தராங்க மீமி. அப்படி கோனாவோட பேசிகிட்டு இருக்கும்போது கோனா அந்த இடத்துல ஒரு ஹீரோக்கு இருக்கிற மாதிரி ஃப்யூச்சரை வந்து நம்ம மீமி வந்து பார்க்குறாங்க. அதை நினச்சி நம்ம மீமியுமே ரொம்ப வந்து பயப்படுறாங்க. அதோட மீமியுமே அவங்க கண்ணை மூடுறாங்க. அந்த இடமே வந்து நார்மலாக மாறிடுது. அதோட மீமியுமே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே அந்த குழந்தை வந்து மீமியோட கர்ச்சீப்பு கொடுக்குறதுக்காக நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம மீமியுமே அந்த கர்ச்சீப்பு வந்து வாங்குறாங்க. அதோட அந்த குழந்தையுமே சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக, நம்ம மீமியுமே அந்த குழந்தையோட கிளாஸை கழட்டிட்டு அந்த குழந்தையோட கண்ணை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ வரைக்கும் மிஷின்ஸ் வந்து அந்த குறுமையான ஆப்ஜெக்ட் வச்சு குத்துற மாதிரி
மீமிக்கு ஒரு இல்யூஷன் வர. ஆனா அதுதான் இல்யூஷன் மீமிக்கு தெரியுமே. போயிருங்கிற மாரி சொன்னோனே, அந்த இல்யூஷனுமே அந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆகுது. இந்த விஷயத்த அந்த குழந்தைய சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மீமி வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சில இன்ஜினியர்ஸ் ரோபோட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன கேட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இன்ஜினியருமே, நம்ம எதுக்கு ஹெவன்ங்கிற பிளேஸ் வந்து கிரியேட் பண்றோங்கிற மாரி கேட்க, அதுக்கு கேட்ட இன்னொரு இன்ஜினியருமே, "நீ வேற ஷெட் வந்து இந்த மாரி பிளேஸஸ இன்னும் நெறைய இடத்துல உருவாக்கணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாரி வந்து சொல்றாரு." இந்த இன்ஜினியர்ஸ் பேசுறத வச்சு பார்த்தோம்னா, டக்ககுரா அகாடமின்னு இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் இருக்கிற மாரி நமக்கு தோணுது. என்னங்கிற விஷயத்த போக போக பார்க்கலாம். ஒரு இடத்துல கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டும், டோக்கியோவ செக் பண்ண சயின்டிஸ்ட்டும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹெட் இப்போ வந்து இல்ல. இப்ப அந்த பிளான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமாங்கிற மாரி என்னமோ ஒரு பிளான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ரோபோவுமே அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையுமே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து கூப்பிடுது. உங்களுக்கு நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்போறோங்கிற மாரி வந்து சொல்லுது. லைக் எல்லா குழந்தைங்களுமே வந்து அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து வந்துடுறாங்க. சில பேர் வந்து ஸ்விம்மிங் சூட் வந்து போட்டு வந்திருக்காங்க. ஸோ, அத வச்சு சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டோக்கியோவுமே அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு, நான் கொஞ்ச நாள் அவங்களோட சேர்ந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்குவேங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட அந்த ரோபோவுமே வந்துருது. வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். அது ரொம்ப நீளமா வந்து இருக்க போது. நீங்க வெளி உலகத்துக்கு வந்து போறீங்க. அங்க உங்களோட ரோல் என்னன்னா, ஹீரோங்கிற மாரி வந்து சொல்லுது. அதாவது ஹீரோவும், ஹீரோயினியும் மனுஷங்கள சாப்பிடக்கூடிய மேன் ஈட்டர்ஸ் தான் வந்து ஹீரோங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. நீங்க இன்னொரு ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஹீரோங்கிற விஷயத்த வந்து ஹீரோவும், ஹீரோயினிங்க மட்டும் தான் வந்து அந்த வார்த்தைய வந்து பயன்படுத்துவாங்க. மத்தவங்க எல்லாருமே அது மேன் ஈட்டர்ஸ்ங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த ரோபோ அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிருச்சு. அந்த விஷயம் அங்க இருக்கிற எந்த குழந்தைகளுமே வந்து அந்த டெஸ்ட்ட பத்தி ஒண்ணுமே புரியல. ஸோ, அத பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்கலாம் வந்து அந்த ஹீரோக்கோ அந்த வார்த்தை வந்து என்னோட இன்னொரு ஒரு நேம்ங்கிற மாரி எனக்கு தோணுதுங்கிற மாரி ஒரு குழந்தை வந்து சொல்லுது. அதே விஷயத்த தான் இன்னொரு குழந்தையுமே சொல்லுது. அத பத்தி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டுமே டோக்கியோட குழந்தைக்கு வந்து பால் குடுக்குறாரு. குடுத்துட்டு அப்படி படுக்க வச்சுட்டு போறாரு. பார்த்தோம்னா, டோக்கியோக்கு பிறந்ததோ ஒரே ஒரு குழந்தை. ஆனா, இந்த இடத்துல 2 குழந்தை வந்து இருக்கு. நைட் நேரத்துல வந்து காட்டுறாங்க. எல்லா குழந்தைங்களுமே அவங்களோட ரூம்மேட்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து படுத்து வந்து தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து அந்த ஒட்டுமொத்த ரிசர்ச் லேப் அதாவது ஃபெசிலிட்டிய கண்ட்ரோல் பண்ற அந்த ரோபோ வந்து கம்ப்ளீட்டா ஷட் ஆகுற மாரி வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. அந்த ஃபெசிலிட்டில இருக்கிற குழந்தைங்க தான் வந்து ஹீரோங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ என்னங்கிற விஷயம் நமக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அது என்னங்கிற விஷயத்த நம்ம அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.